அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஹுண்டாய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேனுங்க. இந்த வண்டி வேலை செய்ய போகிறோம். முன்னாடி பம்பர் வருங்க எப்படி கட்டாக இருக்குதுன்னு. வண்டியில் சஸ்பென்சர் கிடையாதுங்க, எண்டு பால் ஜெயிட்டு கிடையாதுங்க, லோயர் ஆமு பூரா அடிச்சுட்டு உருக்கிட்டாங்க. சேக்கர்ஸு, ஸ்டட்டு, ட்ரை சாப்டி எல்லாம் போச்சுங்க. வண்டி நம்ம சுட்டி அரவிந்தோடைய வண்டி ஹுண்டாய் இருக்கிறதுலே இன்றைக்கி ஒரு என்ட்ரி லெவலில் நல்ல ஹேட்ச்பேக்னால் அருமையான வண்டி இந்த ஹுண்டாய். என்னென்னா கொஞ்சம் நாளாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஓட்டிட்டாங்க. எல்லாம் கை மாற்றி ஓட்டுங்காட்டி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போச்சுங்க வண்டி. அதனால் சென்னையிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேனுங்க ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு. என்னென்ன வேலை செய்கிறேன், என்ன செய்யறதுங்கிறது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டினியூ பண்ணணுங்க. முன்னாடி பானத்தில் வரங்க ஏதோ ஆசிட் சிந்தி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இருங்க அப்படியே உள்ளே காமிக்கிறேங்க. இது என்ன கலர் சீட் கவர் போட்டுருக்கிறாருன்னு தெரியல. நம்ம சித்தப்பு இப்படி போட்டு வச்சுருக்கிறாரு சீட் கவரை, மெரூன் கலரில் ஒயிட் கலர் வண்டிக்கு. இன்னைக்கு கரெக்டாக இந்த டேஷ்போர்டு டோர் பேடுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீட் கவர் போடணும். அதுக்கப்புறம் ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க. அப்புறம் இன்டீரியரெலாம் நல்லா க்ளீன் பண்ணாலே போதும். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஆரன் கம்பெனி ஆரன் தான் இருக்குது. அதனால் ஆரன் மாட்டிடலாம். இருங்க அப்படியே பின்னாடி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உப்பு கலர் சீட்டுக்கு என்ன கலரில் போட்டு வச்சுருக்கிறாருன்னு. இன்னும் ஒவ்வொரு வேலையை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேனுங்க. ஃபஸ்ட்டு சஸ்பென்சர் ஒர்க் முடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிச்சிக்கிறேனுங்க. செட்டுக்கிட்ட எல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க, நல்லா தான் பாடிட்டு இருக்குது. ஓகே, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். எல்லா ஒர்க்கு முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. சித்தப்புது என்னுடைய 6 அன்பு சித்தப்புது. ஆக்சுவலாக சித்தப்பு வர முடியல சென்னையிலேருந்து. அதனால் நம்ம சுட்டி அரவிந்த் சித்தப்புது வண்டி நான் ஆக்சுவலாக கொண்டு போய் விடலான்னு நினச்சிடுங்க. கொஞ்சம் வேலைப்படுனால என்னால் போக முடியல. அதனால் அவங்க டிரைவரை தாட்டி விட்டு அப்புறம் வண்டி இப்போ நான் டெலிவரி கொடுக்க போகிறேன். சரி, உங்களுக்கு காமிச்சிடலாம் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வண்டி பார்த்ததுக்கப்புறம் தான் சித்தப்படி ரிப்ளை பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்கலாங்க, பார்த்தலாங்களா? வண்டியை பார்த்தோன்னே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த வண்டி தானா? இத்தனைக்கு ஃபுல் பெயிண்டெல்லாம் பண்ணலைங்க, எல்லாமே டச் அப் மட்டும்தான். இருங்க அப்படியே இந்த கேமராக்கு வந்தோம். இந்த பம்பர் உடஞ்சிருந்து இல்லைங்க, அப்படியே பம்பர் மாற்றியாச்சுங்க ஃபுல்லாகவே. நம்பர் பிளேட்டுங்க, அப்புறம் ஹெட்லைட்டில் க்ளீன் பண்ணியாச்சு. டிஸ்க்கு பெயிண்டிங்கு, ரைட் சைடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறேனுங்க. ரைட் சைடில் அதிக ஸ்க்ராட்ச் இருந்தது, அதனால் ரைட் சைடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் ரியர் பம்பரு, அப்புறம் சாணி மேட் போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் வெளியே அவ்வளோதானுங்க. ஃபிலிம் ஒட்டி இருக்குதுங்க. இந்த பக்கம் பெயிண்ட் பண்ணல, அப்படி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதில் அப்படி பண்ணி பானட் பெயிண்ட் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் அப்படியே மற்ற வேலைகளை மெயினாக சஸ்பென்சர் வேலைகள் பண்ணியிருக்குதுங்க. மெயினான வேலை அதுதானுங்க. அப்புறம் ஃபிலிம் ஒட்டி இருக்குதுங்க. அப்புறம் வண்டி கலருக்கு தகுந்த மாதிரியே மஸ்டர்டு வித் பிளாக் சீட் கவர்ஸ் போட்டிருக்குதுங்க. அப்புறம் செட்டெல்லாம் வேண்டான்ட்டாங்க, அதனால் ஷேரிங் குரூப் கவரு எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு நம்ம ரெகுலராக பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவோம். மெயினான வேலை சஸ்பென்சருங்க. அதுக்கப்புறம் வேலை செஞ்சதுங்க ட்ரை ஷாப்ட். இருங்க அப்படியே முன்னாடி வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் எப்படி இருக்குது வண்டி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இன்னும் சித்துப்பு வேறு பார்க்கவே இல்லை, கேட்டே இருந்தார். சித்துப்பு சஸ்பென்ஸாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நேரம் கமெண்டில் சொல்லியிருப்பீங்க நம்ம சுட்டி அரவிந்தோடைய வண்டி எப்படி இருக்குதுன்னு. வண்டிக்காரரை பார்த்துட்டு நீ சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு. அந்த ரிசல்ட் நீ நாளைக்கு தான் வரும். ஏன்னா வண்டி இப்போ மணி 3 ஆகி போச்சு, நைட்டு தான் போய் சேருவாங்க. எப்படி ஒரு 9-10 மணிக்கு போயிட்டு நாளைக்கு தான் பாப்பாப்பில் நம்ம சித்தப்பு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு முடிஞ்ச அதையும் நான் சொல்கிறேன்னுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சித்தப்பு அதை பார்த்துருப்பார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கமெண்டெல்லாம் சித்தப்பு படிப்பார். கண்டிப்பாக நம்ம சித்தப்பு படிக்க சொல்லுவோம். சுட்டி அரவிந்த் நான் உங்களுக்கு முன்னாடி தமிழில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுட்டி அரவிந்த் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சித்தவை பற்றி ஒரு அன்பு, ஒரு நல்ல பண்பு,
என்றும் மார்க்கண்டையன். நான் பார்த்து 25 வருஷத்துலேங்க அப்படியே இருக்க ஒரே மனுஷன். அப்படி ஒரு நல்ல மனிதன் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்தேன். அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு நம்ம சுட்டியார் வந்து பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவருடைய நல்ல சென்டிமெண்ட்டான வண்டி. இன்னும் தான் XUV 700 வச்சுருக்காரு. நம்ம கூடி சீக்கிரம் பெட்ரோல் அது நம்ம ரிவ்யூ போடலாங்க சென்னை போகும்போது கூடி சீக்கிரம். அதுக்கப்புறம் அவருடைய சென்டிமெண்ட்டான வண்டி ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி. அதனால் அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்குது. சரிங்க, அவங்க வண்டி கிளம்பட்டும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம். கட்ட வண்டி எங்கிட்ட கார மாறுண்டா, ஓட்ட வண்டி கைவட்டா ஜோரா ஓடுண்டா, என்னை பத்தி யாருன்னு ஊரை கேளுப்பா, இல்லையனா உன் விட்டு கார கேளுப்பா. கேட்டேன். வணக்கம், நான் உங்கள் சுட்டி அரவிந்த் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சித்தப்பு இல்லை சித்தப்புனா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எஸ், திருப்பூர் மோகன் அவர்கள். அப்பப்போ சந்திப்போம் வைப்போம். சென்னை வரும்போது பார்ப்போம். அங்கே நாங்கள் ஊருக்கு போகும்போது சந்திப்போம் வைப்போம். ஒரு நாள் சென்னை வந்திருக்கும்போது நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி என்னுடைய ஃபேவரட் இயான் கார் இருக்குது. அது வந்து நிறைய குட்டி குட்டியாக சைடில் பிளாக் மார்க்கு சொட்டா கிட்ட அந்த மாதிரியே இருந்துச்சு. என்ன ஸ்திப்பு வண்டி இப்படி இருக்குது அப்படின்னாரு. சரி பண்ண ஸ்திப்பு ஒரு நாள் கொடுக்கணும் வைக்கணுன்னே அப்படின்னு யோசிச்சுட்டு, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன், உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு வண்டி கொடுங்கன்னாரு. வண்டி கேட்குறேன். சரி ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா, எது கேட்குறாரு என்ன கேட்குறாரு ஒன்றுமே புரியல. எடுத்துகிட்டு போனார், வச்சார். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒன்றும் ஃபோனையும் காணும் ஒன்றையும் காணும். நான் வந்து என்ன இப்போ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், பிஸியாக இருக்கேன், நான் கூப்பிட்றேன் நான் அப்படின்னு வச்சுட்டாரு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, கார் ரெடி ஆகிடுச்சு, நான் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்றேன். கார் ரெடி ஆகிடுச்சா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, பயங்கர சர்ப்ரைஸ். என்னென்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அழகாக இப்போ நீங்கள் பாருங்களேன். இப்போ அவர் போட்டு காமிப்பார். இப்படி இருந்த காரை இப்படி அழகாக மாற்றி வச்சு அப்படியே ஜொலிப்பா அப்படியே சூப்பராக அழகாக கொண்டு வந்துட்டார். வெளியே மட்டும்தான் அப்படின்னு நினச்சா உள்ளேயும் சீட் கவர்லாம் மாற்றி வச்சுருந்தோம். என்னுடைய ஃபேவரட் கலர், இந்த கலருக்கு ஏற்றாப்புல நானும் இந்த கலர் தான் நினச்சி வச்சுருந்தேன். இதே அழகாக போட்டார். இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணி வச்சு இன்டீரியர்லாம் அழகாக பண்ணி வச்சு சூப்பராக வந்து கொடுத்துட்டாரு. மிக்க மகிழ்ச்சி சித்தப்பு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா சந்தோஷத்தை வார்த்தைகளாக சொல்லுங்கன்னாரு. வார்த்தைகளை நான் வீடியோவாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். மிக்க மகிழ்ச்சி சித்தப்பு, வாழ்த்துக்கள். அதோ இதை வந்து லைக் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். பாய்.